பாமக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களின் படிவங்களில் கையெழுத்திடும் அதிகாரம் தனக்கு மட்டுமே உள்ளதாக செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆனால் அன்புமணி இல்லாமல் நடைபெறும் கூட்டங்கள் செல்லாது என அவரது தரப்பு தெரிவித்துள்ளது. அதை கொடுக்கறத கையெழுத்து போடுறது எல்லாம் நான் தான் கையெழுத்து போடுபவர்கள்தான் பாமகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதலின் அடுத்த கட்டமாக இருதரப்பில் போட்டி கூட்டங்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் ராமதாஸ் தலைமையில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய ராமதாஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் தான் நாம் தேர்தலை சந்திக்க முடிவு செய்கிறோம். அதற்கான அதிகாரத்தினை எனக்கு நீங்களும் தற்போது ஏகமனதாக தீர்மானித்து கொடுத்துள்ளோம். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளின் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை ஆரம்பித்துவிட்டோம். வெற்றி வாய்ப்புள்ள அனைவரும் தங்கள் விருப்ப மனுவை கொடுக்க ஆயத்தமாகும். இந்த கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்காத நிலையில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர் சங்க தலைவர் கு.தா. அருள்மொழி, எம்எல்ஏ அருள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் ராமதாஸின் மூத்த மகளும் முகுந்தனின் தாயாருமான ஸ்ரீ காந்திமதி கூட்டத்தில் பங்கேற்றதுடன் அவர் மேடையில் அமர வைக்கப்பட்டிருந்தார். பாமக நிறுவனர் ராமதாஸின் முடிவுக்கு எதிராக செயல்படுவது கட்சியின் விதிகளுக்கு முரணானது எனவும் அவ்வாறு செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது ஒருபுறம் இருக்க, சென்னை பனையூரில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற கட்சியின் அரசியல் தலைமைக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவரான அன்புமணிக்கே முழு அதிகாரம் இருப்பதாகவும், தலைவர் அன்புமணி மற்றும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பங்கேற்காத செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள் கட்சி விதிகளுக்கு முரணானது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வடிவேல் ராவணன், அன்புமணிதான் கட்சியின் தலைவர் என திட்டவட்டமாக கூறினார். அங்கு ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. அழைப்பு இருந்ததா உங்களுக்கு? எல்லாருக்கும் எல்லாமும் அழைப்பும் வரும் அல்லது வராமலும் போகும். அது பற்றி சிக்கல் இல்லை. இப்பொழுது எங்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி இயங்குகிறது. மேலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசு மறுப்பதாக கண்டனம் தெரிவித்து வரும் 20ஆம் தேதி அன்புமணி தலைமையில் போராட்டம் நடைபெறும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.